அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சந்தோஷ். நான் ஒரு பணக்கார குடும்பத்திற்கு ஒரே வாரிசு. அன்றுதான் எனது இரண்டாவது மனைவியின் பிரசவத்திற்கான நாள். அப்பொழுது நான் மருத்துவமனையில் வளாகத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். என் மனதில் ஒரு எரிமலையே வெடித்து கொண்டிருந்தது. அதை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது. சுற்றிலும் உள்ளவர்கள் என்னை கேவலமாக பார்ப்பதைப் போல நான் உணர்ந்தேன். ஆனால் என்னுள் இருக்கும் இரகசியத்தை யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில்தான் நான் இருந்தேன். நானும் சிறிது நேரத்திலேயே அமைதியாக கண்களை மூடி அங்கேயே உட்கார்ந்து யோசிக்கவும் ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது நான் அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டம் வித்தியாசமானது. அது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அதை என்னால் சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம், அந்த மகிழ்ச்சி எனக்கானது அல்ல, யாரோ ஒருவரால் எனக்கு தரப்பட்டது. எந்த ஒரு ஆண் மகனும் அதை எதிர்பார்க்கவே மாட்டான். அந்த ஒருவர் யாராக இருக்கும் என்று பல ஆட்களின் உருவம் வந்து போய் கொண்டிருந்தது என்னுடைய மனதில். சுமார் 3 வருடங்களுக்கு முன்பு எனக்கு முதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பெண் வீட்டில் அவ்வளவு வசதி இல்லை என்றாலும் பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நல்ல கௌரவமான குடும்பமும் கூட. முக்கியமாக எனது அம்மாவிற்கும் பிடித்திருந்தது. இரு வீட்டிலும் பேசி இன்னும் 1 மாதத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவும் செய்தனர். நானும் பெண்ணிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசியும் வந்தேன். அவள் அப்பொழுதெல்லாம் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லி கொண்டு இருப்பாள். எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் திருமணமானால் சகஜமாக பழகத் தொடங்கி விடுவாள் என்று நான் நினைத்தேன். அந்த மாதத்திலேயே நண்பர்களுடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் எனக்கு ஏற்பட்டது. எனது அம்மாவும் எவ்வளவோ தடுத்து பார்த்தார். திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது, நீ சுற்றுலா செல்ல வேண்டாம் என்றும். ஆனால் நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. என்னைப் போலவே எனது நண்பர்களும் தொழிலதிபர்கள்தான். மாதத்தில் 25 நாட்கள் பணத்திற்காக உழைப்போம். மீதமுள்ள 5 நாட்கள் எங்களின் சந்தோஷத்திற்காக செலவிடுவோம். சுற்றுலா செல்ல நாங்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு மலை பிரதேசத்தை. 2 நாட்கள் வரை மிகவும் சந்தோஷமாக சென்றது. 3வது நாள் மலையேறும் ஆர்வம் எங்களை தொற்றி கொண்டது. நாங்களும் மிகவும் சிரமப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக மலையேறி கொண்டு இருந்தோம். நானும் ஆர்வ மிகுதியால் வேகமாக மலையேறுவதற்கு முயற்சி செய்ய எனது கால்கள் இடறி மலையிலிருந்து சறுக்கி அருகில் இருந்த குன்றின் மீது விழுந்தேன். அது அவ்வளவு உயரத்தில் இல்லை. இருந்தாலும் விழுந்த வேகத்தில் பதட்டத்திலேயே மயக்கமும் அடைந்தேன். நான் கண் விழித்து பார்த்தபொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் இருந்தேன். அங்கிருந்த மருத்துவர்களும், உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை, லேசாக வயிற்று பகுதியில் அடியும் சில சிராய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளது. அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, சில நாட்கள் ஓய்வெடுத்தாலே அதுவும் சரியாகிவிடும் என்று தைரியமூட்டினார்கள். எனது குடும்பத்தார்களுக்கும் தகவல் கொடுக்க அவர்களும் பதறி போய் மருத்துவமனைக்கும் வந்தனர். பிறகு என்னையும் கடித்து கொண்டு அங்கிருந்து அழைத்தும் சென்றனர். நானும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அவருக்கு. அதிகமான காயம் எதுவும் இல்லாததால் நிச்சயிக்கப்பட்ட நாளிலேயே திருமணமும் செய்துவிடலாம் என்று முடிவும் எடுத்தனர். இந்த விபத்தை பற்றி எனது வருங்கால மனைவிக்கும் தெரிவிக்க அவளும் துடித்து போனாள். சொன்னது போலவே அந்த நாளில் திருமணமும் நடைபெற்றது. நானும் எனது மனைவியும் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோம். ஆனால் என் மனைவி மட்டும் எப்பொழுதுமே அமைதியாகவே காணப்பட்டாள். அவளை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அமைதிதான் அவளின் உண்மையான குணமோ என்று அப்படியே நானும் விட்டுவிட்டேன். இருந்தாலும் அதுவும் அழகாக தான் இருந்தது. வாழ்க்கை எப்படியே 6 மாதங்களை கடந்து சென்றது. இப்பொழுதுதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பமாக தொடங்கியது. வீட்டில் உள்ள அம்மாவும் மற்ற உறவினர்களும் ஏதேனும் நல்ல செய்தி உண்டா என்று மறைமுகமாக கேட்கத் தொடங்கினார்கள். அவர்களின் இந்த கேள்வி எனக்கு எனது மனைவிக்கும் புரியதான் செய்தது. இருந்தாலும் மலுப்பலாகவே இதுவரை இல்லை என்ற பதிலை மட்டுமே நாங்கள் கூறி வந்தோம். ஆனால் எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் எனது மனைவியை என் அம்மா மிகவும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார். எப்பொழுதும் அந்த நல்ல செய்தி கிடைக்கும் என்று. நான் வேலையிலிருந்து வரும்பொழுது எல்லாம் மனைவி என்னிடம் கூறி அழுது கொண்டிருப்பாள். எனக்கு அம்மாவின் மேல் கோபம்தான் வரும். இருந்தாலும் அவரின் நிலைமையில் இருந்து பார்க்கும் பொழுது அமைதியாகி விடுவேன். காரணம், என்னைப் போலவே எனது குழந்தையும் அவர் வளர்ப்பதற்கு நிறையவே ஆசைப்பட்டார். 6 மாதம் என்பது 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. அதுவரை ஜாடை மாறியாக கேட்டுக்கொண்டிருந்த உறவினர்கள் இப்பொழுது நேரடியாகவே கேட்கத் தொடங்கினார்கள். எனக்கும் எனது மனைவிக்கும் இதை நினைத்து கவலைதான் அதிகமாக இருந்தது. இதனால் நாங்கள் எந்த விழாவிற்கும் அதிகமாக செல்வது இல்லை. குடும்பத்திலும் இதை வைத்து சிறு சிறு சண்டைகளும் வர ஆரம்பித்தன. ஒரு கட்டத்தில் நானும் எனது மனைவியும்
இதற்கு மேல் முடியாது. மருத்துவரை பார்த்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தோம். அதன்படி எனது மனைவி முதலில் அந்த நகரத்திலேயே மிக பெரும் பெண் மருத்துவரிடம் பரிசோதனைகளை செய்தாள். 2 நாட்கள் கழித்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிய வந்தது. அவள் மகிழ்ச்சியாகவும் அதை பற்றி என்னிடமும் காண்பித்து கொண்டிருந்தாள். நானும் சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் எனக்குள் இன்னொரு கேள்வியும் உண்டானது. அவளுக்கு எந்த குறையும் இல்லை என்றால் மீதம் இருப்பது நான் தானே? ஒருவேளை எனக்கு தான் ஏதேனும் குறை இருக்குமோ என்று விசித்திரமான பயமும் எனக்குள் உண்டானது. ஒருவேளை அப்படி ஏதேனும் இருந்தால் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று என்னை நானே சமாதானமும் செய்து கொண்டேன். 2 நாட்கள் கழித்து நானும் ஒரு ஆண் மருத்துவரை காணச் சென்றேன். அந்த மருத்துவர் எனது மனைவியின் மிக நெருங்கிய உறவினரும் கூட. அதிக பிரபலம் இல்லை என்றாலும் அந்த ஊரிலேயே அவருக்கு என்று தனி மரியாதையும் இருந்தது. மனைவிதான் அங்கு அழைத்து சென்றாள். நானும் அவரிடம் நல்ல விசாரித்துவிட்டு எங்களின் பிரச்சனையை பற்றி கூற ஆரம்பித்தேன். அவரும் அனைத்தையுமே கவனமாக கேட்டுவிட்டு சில பரிசோதனைகளை செய்வதற்கு எழுதி கொடுக்க நானும் பொறுமையாக இருந்து அனைத்து பரிசோதனைகளையும் செய்து கொண்டேன். அனைத்து பரிசோதனை முடிவுகளும் வந்த பிறகு மருத்துவர் என்னை மட்டும் உள்ளே அழைக்க நானும் அவரின் முன்னால் அமர்ந்து கொண்டேன். அவரின் முகம் சற்று பதட்டமாக தான் இருந்தது. அவரும் வெகு நேரமாக மற்ற விஷயங்களை பற்றி கேட்டு கொண்டிருந்தார். நானும் அனைத்திற்குமே பதில் கூறிக்கொண்டும் இருந்தேன். பிறகு என்னிடமும் உங்களுக்கு விபத்து போன்ற ஏதேனும் ஒன்று நடந்ததா என்று வித்தியாசமான கேள்வியை கேட்க நானும் அந்த மலைப்பிரதேசத்தில் நடந்த அனுபவத்தை பற்றி கூறினேன். அவரின் முகம் இன்னும் கவலையாவதை நான் உணர்ந்தேன். பிறகு அவர் மெதுவாக என்னிடம், நான் சொல்வதை கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விபத்தினால் வயிற்றுக்கு கீழ் உள்ள குழந்தை உருவாகும் நரம்பு மண்டலங்கள் பாதித்து விட்டன. இதன் பிறகு நீங்கள் தந்தையாவது சாத்தியமே இல்லாத ஒன்று. இதற்கு சிகிச்சை மேற்கொள்ளவும் முடியாது. அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டும் உள்ளது. அதன் பிறகு நீங்கள் தான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ளுங்கள் என கூற அவர் கூறியதை கேட்டு என் தலையிலேயே இடி இறங்கியது போல நான் உணர்ந்தேன். ஒன்றும் பேச முடியாமல் சில நிமிடங்கள் வரை அமைதியாகவே அமர்ந்திருந்தேன். என் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அந்த மருத்துவர் தான் என்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு நானும் சகஜ நிலைக்கு எட்ட பிறகு மருத்துவரிடமும் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளாகவே இருக்கட்டும். இது வெளியில் தெரிந்தால் சமூகத்தில் எனக்கு இருக்கும் மானமும் மரியாதையும் போய்விடும். எனது குடும்பத்தாருக்கும் இதனால் அவமானம் ஏற்படும். தயவுசெய்து இதை யாரிடமும் கூறாதீர்கள் என்று பலமுறை கேட்டும் கொண்டேன். மருத்துவரும் என் மேல் பரிதாபப்பட்டு, நானும் யாரிடமும் கூற மாட்டேன், நீங்களும் தைரியமாக இருங்கள், நல்ல முடிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எனக்கு ஆறுதல் கூறி அனுப்பியும் வைத்தார். நானும் அவரிடம் கவலையுடன் நன்றி கூறி வந்தேன். மனைவியும் எனது பரிசோதனைகளின் முடிவை பற்றி விசாரிக்க, நானும் அனைத்தும் நன்றாகவே உள்ளது, கடவுள்தான் நமக்கு ஏதேனும் குழந்தை தரவில்லை, அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்று கூற அவளும் அதை கேட்டுக்கொண்டிருந்த எனது அம்மாவும் சந்தோஷம் அடைந்தனர். பிறகு சில நாட்கள் வரை அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. ஆனாலும் எனக்கு ஒரு புதிய பயம் தொற்றிக்கொண்டது. எங்கே நான் கடைசி வரை குழந்தை இல்லாமலேயே மரணித்து விடுவேனோ என்று. மருத்துவர் சொன்னது போல ஏதேனும் குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு ஒருபோதும் எனது அம்மா சம்மதிக்கவே மாட்டார். அதுவும் எனக்கு நன்றாகவே தெரியும். எனது இந்த நிலைமையை பற்றி மனைவிடம் கூட கூறலாம். ஆனால் அவள் என்ன நினைப்பாளோ என எனக்கு தெரியாமலேயே குழம்பி போய் அவளிடமும் எதுவும் நான் கூறவில்லை. என்ன செய்வதென்றே புரியாமல் பல நாட்கள் நிம்மதி இழந்து தவித்து கொண்டும் இருந்தேன். அதன் பிறகு குடும்பத்தில் சில மாதங்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அது அதற்கு மேல் நீடிக்கவில்லை. எனது அம்மாவும் மீண்டும் எங்களிடம் குழந்தையை பற்றி நச்சரிக்க ஆரம்பித்தார். அவரின் எண்ணம் எனது மனைவிக்கு தான் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பது போல நினைத்தார். நானும் அவரிடம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் எதையுமே அவர் கேட்கும் மனநிலையில் இல்லை. எங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கடந்து விட்டது. ஒரு கட்டத்தில் அம்மா எனது மனைவியிடம் கடுமையாகவே சண்டையிடவும் ஆரம்பித்தார். எப்பொழுதுமே அவளை குறை கூறுவது, அவளின் மனம் நோகும்படி பேசிவிடுவதுமாக இருந்தார். எனது மனைவிதான் பாவம், அனைத்தையுமே என்னிடம் கூறி அழுது கொண்டிருப்பாள். எனக்கும் குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும். குறை என்னிடம் இருக்க அவள் தண்டனை அனுபவிக்கிறாளே என்று. நானும் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தேன். அந்த நாளுக்காக காத்திருந்தேன். நான் நினைத்தது போலவே சில நாட்களிலேயே அந்த நாளும் வந்தது. ஒரு நாள் எனது அம்மாவிற்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. அனைத்தையுமே நான் அமைதியாக பார்த்து நின்றேன். நான் எடுத்த முடிவை அன்றே இருவரிடமும் கூறிவிடலாம் என்றும் முடிவு செய்தேன். ஒரு கட்டத்தில் அம்மாவும் எப்பொழுதும் போல எனது மனைவியை விவாகரத்து செய்துவிடு என்று கத்தி கொண்டிருந்தார். நானும் அமைதியாக மனைவிடம் சென்று, அம்மா சொல்வது சரிதான்,
என்னால் இதற்கு மேலும் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது. நான் அவளை விவாகரத்து செய்து விடுகிறேன் என்றேன். எனது இந்த முடிவை கேட்டு என் மனைவி அதிர்ச்சி அடைந்தாள். இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, வெகு நேரமாக அழுது கொண்டும் இருந்தாள். எனது முடிவை கூற அம்மாவிற்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எனக்கு சாதகமாகவே பேசிக்கொண்டும் இருந்தார். ஒரு கட்டத்தில் கோபப்பட்ட என்னுடைய மனைவியும் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு அவளின் பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கு முயற்சி செய்தாள். நானும் எனது அம்மாவும் அதை பார்த்துதான் நின்றிருந்தோம். அவளை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் நாங்கள் செய்யவில்லை. இதுவும் அவளுக்கு மனவேதனையை அளித்திருக்கும். ஒன்று பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தேன். அது என்னவென்றால், என்னால் எனது மனைவிக்கு ஏற்படும் வேதனைகளை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அவளாவது என்னை விட்டு பிரிந்து சென்று சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மட்டுமே எனக்குள் இருந்தது. அதனால்தான் வேண்டுமென்றே என் மனைவியின் மனம் நோகும்படி பேசி அவளையும் வீட்டை விட்டு அனுப்பி வைத்தேன். எனக்கு அவள் குழந்தை குட்டிகளோடு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணம் மட்டுமே இருந்தது. என்னோடு அவள் இருந்தால் அந்த சந்தோஷங்கள் அவளுக்கு கடைசி வரை கிடைக்கவே கிடைக்காது. நானும் சில நாட்களிலேயே அவளுக்கு விவாகரத்தும் அனுப்பி வைத்தேன். கோபத்தில் இருந்த அவளும் உடனடியாக சம்மதித்தாள். அடுத்த சில மாதங்களிலேயே இருவரின் மனமும் ஒத்துப்போனதால் விவாகரத்தும் வெகு சீக்கிரமாகவே கிடைத்துவிட்டது. அப்பொழுதும் கூட அவளிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்றுதான் நான் தோன்றியது. ஆனால் அதன் பிறகு அவளிடம் ஏதேனும் சொல்லி அவளின் மனதை வேதனைப்படுத்த நான் விரும்பவில்லை. இந்த உண்மை எனக்குள்ளாகவே இருக்கட்டும் என்று நானும் அப்படியே விட்டுவிட்டேன். அடுத்த சில மாதங்களிலேயே அவளும் உறவுக்கார பையனை திருமணம் செய்து கொண்டாள் என்ற செய்தி மட்டுமே எனக்கு கிடைத்தது. ஒருபுறம் வேதனையாகவும் இருந்தாலும் மறுபுறம் அவளுக்காவது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதே என நானும் சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு அம்மா என்னை தொந்தரவு செய்ய மாட்டார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக தான் நடந்தது. என்னிடமும் அம்மா நச்சரிக்க ஆரம்பித்தார், வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளும்படி. ஆனால் நான் முற்றிலுமாக மறுத்துவிட்டேன். எனது எண்ணம் வேறு ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு அவளின் வாழ்க்கையை வீணடிக்க நான் விரும்பவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து அம்மா திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார். நானும் விடாப்படியாக மறுத்தும் வந்தேன். ஒரு நாள் அம்மாவிற்கு மிக கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டது. மருத்துவமனையில் 10-15 நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. நான் தான் அவருடன் இருந்து அவரை கவனித்தும் வந்தேன். அப்பொழுதும் கூட வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளும்படி அழுது கொண்டிருந்தார். அவரை பார்ப்பதற்கு எனக்கு வேதனையாக இருந்தது. நானும் அவரிடம் உண்மையை சொல்லலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அப்பொழுது இருந்த அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டேன். ஒரு கட்டத்தில் அம்மா என்னிடம், நான் இப்படியே இருந்தால் சில நாட்களிலேயே இறந்து விடுவேன். நான் இறப்பதற்கு முன்பு உனது திருமணத்தை பார்க்க வேண்டும். நீ திருமணம் செய்து கொள் என்று படுத்த படுக்கையாகவே என்னிடம் கண்ணீர் மல்க கூற, அப்போதிருந்த மனநிலையில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அம்மா சொல்வதும் உண்மைதான். என்னை நினைத்துதான் அவரின் உடல்நிலையும் இந்த அளவிற்கு மோசமாக இருந்தது. நானும் ஒன்றும் செய்ய முடியாமல் திருமணத்திற்கு சரி என்று சம்மதித்தேன். அதை கேட்டு அம்மாவிற்கு புது உற்சாகமும் பிறந்தது. அடுத்த 2 நாட்களிலேயே உடல்நிலையும் சீராக தொடங்கியது. அதன் பிறகு எங்களின் உறவுக்கார பெண்ணையே திருமணம் செய்யவும் ஏற்பாடு செய்தார். நானும் வேண்டா வெறுப்பாக திருமணமும் செய்து கொண்டேன். எனது எண்ணம் என்னவென்றால், இந்த பெண்ணின் வாழ்க்கையும் பாதிக்கப்படுமே என்ற பயம்தான் இருந்தது. அம்மாவிற்காக திருமணம் செய்து கொண்டு சில மாதங்களில் 2வது மனைவிடமும் உண்மையை சொல்லி விவாகரத்து பெற்று விடலாம் என்று தான் நான் நினைத்திருந்தேன். வந்த மனைவியும் என்னையும் அம்மாவையும் நல்லபடியாக கவனித்து கொண்டாள். அம்மாவிற்கு அவளை மிகவும் பிடித்தும் போனது. இதற்கிடையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இல்லற வாழ்க்கையும் இனிதாகவே நிறைவேறியது. அதன் பிறகுதான் உண்மையான பிரச்சனையும் ஆரம்பமானது. திருமணமான சில மாதத்திலேயே என்னுடைய மனைவியும் கர்ப்பமானாள். வீட்டிலுள்ள அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆனால் என்னால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு குழந்தையே பிறக்காது என்று நினைத்த பொழுது இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து என்னுடைய மனம் குழம்பி போனது. ஒருவேளை என் மனைவி வேறு யாருடனோ தவறான தொடர்பு உள்ளதா என்ற எண்ணமும் தான் எனக்கு அதிகமாக தோன்றியது. இதை பற்றி யாரிடமும் வெளிப்படையாக பேசவும் முடியாது. என்ன செய்வதென்றும் புரியாமல் மனைவியின் மேல் அடிக்கடி கோபப்படவும் ஆரம்பித்தேன். அவளை பார்ப்பதற்கே எனக்கு வெறுப்பாக தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவள் தவறான பெண் என்று நினைக்கவும் நான் தொடங்கினேன். வீட்டிற்கும் அதிகமாக வருவதும் இல்லை. ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி வீட்டை விட்டு சற்று தூரமாகவே இருந்தேன். அந்த காலகட்டத்தில் என் மனநிலை எப்படி இருந்தது என்று எனக்கு மட்டுமே தெரியும். யாரிடமும் எதுவும் கூற முடியாமல் எனது துக்கங்கள் அனைத்தையுமே எனக்குள்ளாகவே வைத்தும் கொண்டேன். ஒரு பைத்தியத்தை போல எப்பொழுதுமே அதை பற்றியே யோசித்து கொண்டும் இருந்தேன். எனக்கு இதை பற்றி வெளியில் சொல்லவும் அவமானமாக இருந்தது. காரணம், இது என்னோட மட்டும் போய்விடப் போவது இல்லை. இதனால் எனது அந்தஸ்துக்கும் குடும்பத்திற்கும் கெட்ட பெயர் மட்டுமே உண்டாகும்.
இப்படியே மனவேதனையுடன் 9 மாதங்களை கடந்துவிட்டது. இன்று தான் அவளுக்கு பிரசவமும் நாள். இதை அனைத்துமே கண்களை மூடி யோசித்து கொண்டிருக்க அனைவரும் ஒரு பெண்ணின் குரல் கேட்க நானும் விழித்து பார்த்தேன். கையில் குழந்தையுடன் மருத்துவமனையில் பணிபுரியும் நர்ஸ் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து சிரித்து கொண்டே, வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்று கூறிக்கொண்டிருந்தார். இதை கேட்டு எனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. இதை அவரும் புரிந்து கொண்டார். ஏன் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையா என்று நேரடியாகவே கேட்டார். எனக்கு அவரின் கேள்விகளுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை. ஒன்றும் பேச முடியாமல் நானும் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தேன். அவரும் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து நின்றார். சற்று நேரம் வரை வெளியில் நிற்க 2வது மனைவியின் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். நானும் அவளிடம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை உள்ளது என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன். 2 நாட்கள் வரை மருத்துவமனையின் பக்கமே நான் செல்லவில்லை. எனது அம்மாவும் என்னை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தார். நானும் அவளிடம் நான் வெளியில் இருப்பதாக கூறி சமாளித்து வந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு முதல் மனைவியை பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அவளுக்கு என்னிடம் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நீங்கள் நாளை காலை எனது வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று கூறி அவளின் வீட்டின் விலாசத்தையும் கொடுத்துவிட்டு சென்றாள். நானும் அது என்னவாக இருக்கும் என்று குழம்பி போய் என்னவாக இருந்தாலும் பார்த்துவிட்டு வரலாம் என்று அவளின் வீட்டிற்கும் மறுநாள் சென்றேன். அங்கு சென்று பார்க்க எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டின் கதவுகளை திறக்க அங்கே அவளின் கணவன் அமர்ந்திருந்தான். அருகே எனக்கு முதலாக ஆண்மை இல்லை என்று கூறிய மருத்துவரும் அமர்ந்திருந்தார். நான் அவரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தேன். சிறிது நேரம் அமைதியாகவே அனைவரும் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது முதல் மனைவி என்னிடம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அழ ஆரம்பித்தாள். எனக்கு ஒன்றுமே புரியாமல் அவளையே பார்த்து நான் நின்றேன். அவள் என்னிடம் நான் திருமணத்திற்கு முன்பே இவரைதான் காதலித்தேன் என்றும் அருகில் இருந்த கணவரை கை காண்பித்தாள். பிறகு அவள் என்னை கட்டாயப்படுத்தி தான் உங்களுடன் திருமணம் செய்து வைத்தனர் எனவும் நானும் வேறு வழியில்லாமல் திருமணமும் செய்து கொண்டேன். அதன் பிறகு இவரை மறந்துவிட்டு உங்களுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம் என்றுதான் நான் முடிவு எடுத்தேன். ஆனால் போக போக அது என்னால் முடியாது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அவரின் நினைவு எனக்குள் அதிகமாகவே வரத் தொடங்கியது. என்னால் உங்களுக்கு என் உடலை மட்டும் நான் கொடுக்க முடிந்தது, உள்ளத்தை என்னால் கொடுக்கவே முடியவில்லை. என்னை போலதான் இவருக்கும் இருந்தது. எனக்கு திருமணமான செய்தியை கேட்டு இவர் வாழ்வதற்கு பிடிக்காமல் அலைந்து கொண்டிருந்தார். அவரின் இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் என்ற குற்ற உணர்ச்சியும் என்னை அதிகமாகவே வாட்டி வதைத்தது. நமக்கு திருமணமான சில நாட்கள் கழித்து அவரை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டது. நானும் என் மனதில் உள்ள அனைத்தையுமே அவரிடம் கொட்டி தீர்த்தேன். அவரும் அவருடைய மனதில் இருந்ததை கூற ஆரம்பித்தார். பிறகுதான் நாங்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தோம். அதன்படி விவாகரத்து பெற்று மீண்டும் வாழ்க்கையில் சேரலாம் என்று. ஆனால் அதற்கான எந்த வழியும் எங்களுக்கு தோன்றவில்லை. கடைசியாக தான் முடிவு செய்து உங்களை வைத்தே பிரித்து விடலாம் என்று நினைத்தேன். இதை பற்றி எனது உறவினரான இந்த மருத்துவரிடம் நான் பேசினேன். ஆனால் ஆரம்பத்தில் அவர் சம்மதிக்கவில்லை. பிறகு நான் தான் அவரிடம் எங்களின் நிலைமையை புரிய வைத்து சம்மதிக்கவும் வைத்தோம். பிறகுதான் நானும் உங்களை அவரிடம் அழைத்து செல்ல அவர்தான் உங்களுக்கு ஆண்மை இல்லை என்று பொய் சொன்னார். எங்களுக்கு வேறு வழியும் தெரியவில்லை. எனக்கு திருமணமான பிறகு உங்களிடம் உண்மையை கூறலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் இன்னும் திருமணமாகாமல் இருப்பது எனக்கு இன்னும் மேலும் மனவேதனை அளித்தது. உங்களது இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மனவேதனையாக தான் இருந்தது. பிறகு உங்களுக்கு திருமணமாகி உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கும் செய்தியை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் எனக்குள் ஒரு புதிய பயமும் உருவானது. நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். காரணம், நீங்கள் முழுமையாக நம்பி இருந்தீர்கள் உங்களுக்கு ஆண்மை இல்லை என்று. ஆனால் அது ஒரு பொய். இந்த பொய் உங்களுக்கே தெரியாது. இப்பொழுது பிறந்திருக்கும் ஆண் குழந்தை உங்களுடையதுதான். தயவுசெய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஏதோ காதலால் வேறு வழியில்லாமல் உங்களிடம் அப்படி பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம். அதற்காக உங்களின் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டோம். உங்களுக்கு செய்த பாவத்திற்காக தான் எங்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் வரை குழந்தையே பிறக்கவில்லை. நீங்கள் எங்களை மன்னித்தால்தான் கடவுளுக்கும் எங்களை மன்னிப்பார் என்று கூறிக்கொண்டே எனது காலில் உள்ள முற்பட்டாள். நானும் அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே புரியாமல் சற்று தள்ளி நின்றேன். பிறகு மருத்துவரும் எனது தொழிலை நான் தவறாக பயன்படுத்தி கொண்டேன். இவர்கள் இருவரும் உண்மையாகவே காதலிக்கின்றனர். அதற்காக தான் அவர்களுக்கு உதவி செய்ய நான் நினைத்தேன். அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேன். என்னையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று மனதார அவரும் மன்னிப்பு கேட்டார். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. முதல் மனைவியை பற்றி நினைக்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவளின் காதலை மறைத்துவிட்டு என்னுடன் குடும்பம் நடத்தியதை நினைத்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் உண்மை இல்லை என்று நினைக்கும் பொழுது சிறிது நேரம் வரை யோசித்து நின்று
நின்ற நான் பிறகு அவர்களிடம், நீங்கள் செய்தது எந்த தவறும் இல்லை, உங்களின் காதலுக்காக தான் அனைத்தையுமே செய்து உள்ளீர்கள். இதுவே விவாகரத்து பெறாமலேயே நீங்கள் உங்கள் காதலுடன் சென்றிருந்தால் உங்களின் குடும்பத்திற்கும் எனது குடும்பத்திற்கும் அவமானம் மட்டுமே மிஞ்சியிருக்கும். அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யவில்லை. முறைப்படி திருமணம் மட்டுமே செய்து கொள்வதற்கு ஆசைப்பட்டுள்ளீர்கள். அதை என்னிடமே நீங்கள் தெரிவித்திருக்கலாம். நாம் இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி செய்தது எனக்கு மனவேதனையை மட்டுமே அளித்தது. இருந்தும் பரவாயில்லை, உங்களை நான் மன்னித்து விடுகிறேன். நீங்களும் குழந்தை குட்டிகளென சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குங்கள் என கூறிவிட்டு அதற்கு மேலும் அங்கு நிற்க மனமில்லாமல் கோபமாக மருத்துவமனையை நோக்கி நான் விரைந்தேன். மருத்துவமனையில் எனது மனைவி குழந்தையுடன் படுத்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவளின் கண்களில் அவ்வளவு சந்தோஷம். கடைசியாக குழந்தையை பார்க்க வந்துவிட்டார் என்று. என்னாலும் அவளை பார்த்து கண்ணீரை அடக்க முடியவில்லை. நானும் அழுது கொண்டே அவளின் அருகில் சென்று அவளின் கையை பிடித்து அவளிடம் முதல் முறையாக மன்னிப்பும் கேட்டேன். அவளும் சந்தோஷமாக கனத்த குழப்பத்துடனே என்னை பார்த்தாள். அவளிடமும் நான் மறைப்பதற்கு மனமில்லாமல் அனைத்து உண்மைகளையும் கூற அவளும் புரிந்து கொண்டாள். பிறகு என்னையும் சமாதானம் செய்தாள். பிறகு நாங்கள் இருவருமே ஆக சேர்ந்து குழந்தையை வெகு நேரமாக கொஞ்சிக் கொண்டிருந்தோம். அன்றுதான் எனக்கு பல வருடங்களுக்கு பிறகு உண்மையான சந்தோஷமே கிடைத்தது. நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள், எனது முதல் மனைவியை நான் மன்னித்தது சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.